முடக்கத்தான் கீரை நன்மைகள். முடக்கத்தான் என்பது கீரை கொடி வகையைச் சேர்ந்தது. உடலில் ஏற்படும் முடக்குகளை நீக்கும் தன்மை இருப்பதால் முடக்கருத்தான், முடக்கு கூட்டல் அறுத்தான் என பெயர் பெற்றது. முடக்கருத்தான் பேச்சு வழக்கில் முடக்கத்தான் ஆனது. இந்த முடக்கற்றான் மூலிகை வாயு பகவானின் மூலிகை எனப்படுகிறது. இதனால் வாய்வு தொல்லைகளுக்கு அருமருந்தாகும். முடக்கத்தான் இலை மற்றும் வேர் இரண்டும் ஏராளமான மருத்துவ பலன்களை கொண்டவை. இது ஒரு ஈறு கொடி, வேலி மற்றும் செடிகளில் தானாக படர்ந்து வளரக்கூடியது. முடக்கத்தான் கீரையின் தண்டுகள் கம்பி போன்று மெல்லியதாகவும் வலிமையாகவும் இருக்கும். இலை காம்புகள் நீண்டு இருக்கும். முடக்கத்தான் இலை துவர்ப்பு சுவையுடையது. ஒவ்வொரு இலை காம்பும் 3 பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 இலைகள் வீதம் மொத்தம் 9 இலைகள் இருக்கும். முடக்கத்தான் கீரையில் அதிக அளவு நார்ச்சத்து, கால்சியம், புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ், வைட்டமின்களும் தாது உப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன. முடக்கத்தான் கீரை மருத்துவ பயன்கள். 1. முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் மலச்சிக்கல், மூல நோய், கரப்பான், கிரந்தி போன்ற நோய்கள் குணமாகின்றன. 2. முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி உணவுடன் உண்டால் மூட்டுவலி, கைகால் வலி, முதுகு வலி, உடல் வலி ஆகிய அனைத்து வலிகளும் அகலும். 3. முடக்கத்தான் கீரையுடன் வெல்லம் சேர்த்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். 4. முடக்கத்தான் கீரையின் சாற்றை காதில் விட்டால் காது வலி அகலும். கட்டிகளில் வைத்து கட்டினால் அவை உடைந்து புண் ஆறும். 5. முடக்கத்தான் கீரையை வாய்வு பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். 6. மாதவிடாய் நிற்கும் நிலையில் உள்ள பெண்களுக்கு இந்த கீரை மிகவும் நல்லது. ஒரு மேஜைக்கரண்டி முடக்கத்தான் கீரை சாறு பெண்களின் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். 7. இந்த கீரையை அரைத்து கர்ப்பிணி பெண்களின் அடிவயிற்றில் கட்டினால் சுகப்பிரசவமாகும். 8. முடக்கத்தான் கீரையானது முதுகு எலும்பு தேய்மானம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், மூட்டுவாதம், மூட்டுவலிகளை குணப்படுத்தும். 9. இதை ஆரம்பத்தில் சாப்பிடத் தொடங்கும் போது முதல் 1-2 நாட்களுக்கு ஒரு சிலருக்கு மலம் பேதி போன்று போகும். ஆனால் பயப்படத் தேவையில்லை, தொடர்ந்து சாப்பிடலாம். மூளைக்கு பலம் தரும். 10. முடக்கத்தான் கீரையின் துவையலை உணவில் தொடர்ந்து சேர்த்து கொண்டால் மூலநோய், மலச்சிக்கல், வாதவாதம், மூட்டு நோய்கள் போன்றவை குணமடையும்.